ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். என்னோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரொம்பவுமே ஹாப்பி. இன்றைக்கி நாங்கள் எங்கே போய்கிட்டுருக்கோம் ட்ரெயின்லன்னா திருச்சிக்கு போகிறோம். ஸோ ரம்ஜான் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆனால் நாங்கள் அதுக்கு முன்னாடியே ரம்ஜானுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு பர்ச்சேசிங்லாம் முடிச்சிட்டோம். அதுவே ரொம்ப திருப்தியாக மன நிம்மதியாக இருக்குது. ஏன்னா நோன்பெல்லாம் வச்சுக்கிட்டு திருச்சி வரைக்கும்லாம் என்னால் கண்டிப்பாக போக முடியாது. திருச்சியில் போய் ட்ரெஸ் எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அவ்வளோ தூரம்லாம் போக முடியாது நோன்பு வச்சுட்டு. அதனால தான் முன்னாடி பிளான் பண்ணி போய் முடிச்சாச்சு. ஸோ திருச்சியில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். எங்கள் ஊர்லேருந்து ட்ரெயின் 7:45 7:45 வந்துடும் கரெக்டாக. நாங்கள் 6 மணிக்கெலாம் ரெடி ஆகி கிளம்பிட்டோம் குட்டீஸை வச்சுக்கிட்டு. ஸோ இன்றைக்கி ஸ்கூல் வேறு பங்க் அடித்தாச்சு. ஸ்கூல் லீவு. இன்றைக்கி டீச்சர்ஸ்லாம் வரமாட்டாங்களாம். ஸோ ஸ்கூல் லீவு போட்டாச்சு. என் பொண்ணு என்கிட்ட இருக்கிறத விட அங்கே பக்கத்தில் ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க கூட தான் நல்லா அட்டாச் ஆகிட்டா. வரவே மாட்டேட்டா. நானே கூப்பிட்டேன், இல்லை வரமாட்டேன்னு அங்கேயே தான் இருந்தான். ஸோ ஒரு வழியாக திருச்சிராப்பள்ளி வந்தாச்சு. ரொம்ப வருஷம் ஆச்சுங்க இந்த திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் 2011 12 அப்போது வந்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். ஸோ ஒரு வழியாக திருச்சிராப்பள்ளி 12 மணிக்கு தாங்க இறங்கணும். அங்கே 7:45 எடுத்த ட்ரெயின் இங்கே 12 மணி ஆச்சு இறங்க. பாதி நாள் ட்ரெயின்லேயே போயிடுச்சு. இதில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் திரும்பவும் ஊருக்கு போய் சேர எத்தனை மணி ஆகுமோ. ஸோ ரயிலை விட்டு இறங்கணுமா, கிராஸ் பண்ணணுமா, மெயின் ரோட்டுக்கு போகணுமான்னு இல்லாமல் இந்த படியெல்லாம் ஏறுறது ஏங்க எரிச்சலாக வருது. இந்த பாப்பா வேறு தூக்கிட்டு படி ஏறணும்னு சொன்னோன்னே டயர்டாயிடுச்சு எனக்கு. என்ன அது ஏறணுமான்னு. இங்கே லிஃப்ட்லாம் இருக்குது, இதெல்லாம் எதுக்கு இருக்குன்னே தெரியல. சரி நம்ம போவோம் அப்படின்ட்டு ஒரு வழியாக மேலே ஏறி போயாச்சு. என் பொண்ணு இறங்க வேற மாட்டேன்ட்டா. தூக்கிக்கிட்டு மேலே தேத்தி இங்கே இறக்கியாச்சு. இப்போ ஸ்டெப்ஸ் இறங்குறப்போ வேற தூக்கிக்கணும். இவளை பயமாக இருக்குது, தூக்கிக்கோன்னு வேற சொல்கிறான். ஒரு வழியாக ஸ்டேஷன் விட்டு வெளியில் வர போகிறோம். இங்கே எக்ஸ்கலேட்டர் இருந்துச்சு. எக்ஸ்கலேட்டரை பார்த்தோன்னே என் பொண்ணும் அவள் ஃப்ரெண்டும் நின்றுட்டாளோ. அதில் போகணுமா. நான் சொல்லிட்டேன், எப்பா என்னால் முடியாதுப்பா, எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் போயிட்டு திரும்பவும் படிக்கட்டு வழியாக தான் வரணுமா. அட போங்கடா, நீங்கள் வேணும்னா போய்க்கோங்க, நான்லாம் வரலப்பான்னு நான் அப்படியே நின்றுட்டேன். என் குட்டி பொண்ணும் போகணுண்டா. அவளை அப்படியே சமாதானப்படுத்தி வெளியே கூட்டிகிட்டு போயாச்சு. அப்படியே வெளியாகலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் குட்டீஸ் இந்த கடையில் நின்றுட்டாங்க. ஸோ இங்கே ஸ்நாக்ஸ்லாம் இருந்துச்சா, அவங்க பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ இந்த க்ரோஷர்ட் இது என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். பெரிய பொண்ணுக்கு வேணுமா அப்படின்னு கேட்டேன். ஜூஸ் தான் வேணும்டா. கண்டிப்பாக ஜூஸ் வாங்கியே தரமாட்டேன், ஏன்னா கிளைமேட் வேறு சரியில்லை, கண்டிப்பாக ஜூஸ் வாங்கி தரமாட்டேன் அப்படின்னு கொண்டு வந்துட்டேன் வெளியில். ஸோ பக்கத்துலேயே ஒரு A2B ஹோட்டல் இருந்துச்சு, அங்கே தான் போயிருந்தோம். ஸோ டீயும் ஒரு வடையும் சாப்பிட்லாம். கொஞ்சம் நடக்கணும்ல, நடக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த் வேணும்ல அப்படின்னு ட்ரெயினில் தோசை சாப்பிட்டோம். இருந்தாலும் மணி 12 மணியாச்சு. காஃபி குடித்தா தான் நம்ம பெட்ரோல் போட்ட மாதிரி வண்டி ஓடும். ஸோ நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தான் ஹோட்டல்லாம் போகலாம். எவ்வளோ பெரிய ஹோட்டலாக இருந்தால் நான் டீ குடிக்க மாட்டேன், ஒன்லி காஃபி தான். என் பொண்ணு விளையாடிக்கிட்டு இருக்கா. காஃபி குடிட்டேன், நான் குடிக்கவே இல்லை. பசி மயக்கத்தில் டக்குன்னு காஃபியும் வடையும் சாப்பிட்டோம். 2 வடை ஒரு காஃபி தாங்க சாப்பிட்டேன். ஆனால் அதை ரேட் பார்க்கணுமே பில் போடுறப்போ நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். என்னடா இது, ஒரு டிஃபனே சாப்பிட்ருக்கலாமே இந்த காசுக்குன்னு, அந்தளவுக்கு காஸ்ட்லியாக இருந்துச்சு. நான் இப்போலாம் சாப்பிட மாட்டேன். ஸோ ஒரு வழியாக அந்த காஃபியை குடிச்சிட்டு ஸ்ட்ரென்த்தாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஜங்ஷனுக்கும் வெளியில் போகணும், அதுவே ரொம்ப தூரம் நடக்கணும். ரொம்ப தூரம் நடந்தோம். ஆட்டோலாம் கண்டினியூஸாக ஆட்டோ இருந்துச்சு. ஆட்டோ கேட்டுகிட்டே இருந்தாங்க. இங்கேருந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் அந்த ஸ்டாப்பிங் போகிறதுக்கு 200. ஸோ 200லாம் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு நாங்கள் பாட்டுக்கு நிறைய விட்டாச்சு. அப்படியே நேராக போனால் பஸ் ஸ்டாப்பிங்கு. ஸோ பஸ்ஸில் ஏறி ஒரு ஃப்ரீ பஸ் வந்துச்சு, எங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீ பஸ் வந்துச்சு. ஏறிட்டோம் தைரியமாக.
ஆனால் அங்கே சரியான கூட்டம். அதுவும் என் பொண்ணை வந்து இடுப்பில் வச்சுட்டு நிற்கவே முடியல. அங்கே வந்து ஒரு ஆன்ட்டி இவங்க தான் ஒரு அக்கா வந்து ஹெல்ப் பண்ணாங்க. வாங்க நான் வந்து காட்டுறேன் கடத்துருவேன் அப்படின்னு அழைச்சிட்டு போனாங்க. ஸோ இந்த மாதிரி பயணத்தில் சில பேர் நம்மளுக்கு ரொம்ப உதவி பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இவங்களும் அழைச்சிட்டு போய் சாரதாஸ் வரைக்கும் கொண்டு போய் விட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு புதுசு தெரியாது. இருந்தாலும் நாங்கள் அப்படியே கூகுள் மேப்லாம் பார்த்து ஃபோன்லாம் பார்த்து கொஞ்சம் பேர்கிட்ட விசாரித்து அப்படி இப்படி ட்ரெயின்லேயும் விசாரித்து தான் வந்தோம். இருந்தாலும் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க, கேட்காமலே ஹெல்ப் பண்ணாங்க. அது எங்களுக்கு வந்து பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. போகிற வழியிலே ஒரு ஜூஸ் குடிச்சாச்சு. நான் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் வந்து குடிக்க மாட்டேன், கூலிங் வந்து குடிக்கல. ஏன்னா எனக்கு ஒத்துக்காது குடிச்சேன்னா. குட்டி பாப்பாவுக்கும் நான் வாங்கி கொடுக்கல, ஃப்ரெண்டு குடித்தாங்களா அதில் கொஞ்சம் குடிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இந்த டாப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் வந்து போனோன்னே எதுவும் எடுக்கல, என் ஃப்ரெண்டு தான் எடுத்துகிட்டு இருந்தா. ஸோ அப்படியே கடையை சுற்றி பார்த்தா சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த 3 பீஸ் செட்டில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு, கிராண்டாக. இது வந்து இந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, இது வந்து எவ்வளோன்னு கேட்டால் 1300, 1300 ஸோ 1300. சும்மா விசாரிச்சேன், ஆனால் வாங்கலை. நல்லா இருந்துச்சு, ஆனால் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நேராக சாரதாஸ்க்கு வண்டியே விட்டாச்சு. சாரதாஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரேன். நான் வந்தது இல்லை, கேள்விப்பட்டிருக்கேன், வந்தது இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு சாரீ பார்த்தோம், செட் ஆகுனா எடுக்கலான்னு. எல்லாத்தையும் பேரட்டி பார்த்தாச்சு. ரேட்டு தான் ஃபர்ஸ்ட்டு பார்த்தேன். இது வந்து இந்த சாரீ 800. ஸோ ஒவ்வொரு சாரீலையும் ரேட் மட்டும் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து 850. இது எவ்வளோ? இதுவும் 850 தான். ஸோ இங்கே வந்து சாரீ வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஏன்னா நம்ம ஊர்லலாம் சாரீ பயங்கரமாக இருக்கும், ஏன்னா நம்ம அப்படி போடுவோம். இது 680. இங்கே வந்து நம்மளுக்கு செட் ஆகிற மாதிரி சாரீ இல்லை. நான் வந்து அப்படியே பார்த்துட்டு இந்த ரேட் மட்டும் நம்ம ஊரில் உள்ள ரேட் மாதிரி தான் இதுவும் இருந்துச்சு, பெரிய டிஃப்ரெண்ட் எதுவும் இல்லை. அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த கலெக்ஷன்லாம் பிடிக்கல, அண்ட் சாரதாஸில் பிடிக்கல. சரி ரேட் மட்டும் பார்த்து போகணும். எல்லா சாரீஸையும் ரேட் பார்த்தேன், 1000க்குள்ளே தான். இந்த சாரீலாம் 1000க்குள்ளே தான், 800, 850 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து நமக்கு செட் ஆகாது. குட்டீஸ்லாம் வேறு கீழே உட்காந்துட்டா, ரொம்ப டயர்டாகி. இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, எல்லாமே டயர்டாகியாச்சு. ஸோ இது வந்து நமக்கு செட் ஆகாது சொல்ல முக்தா அப்படின்னு குட்டீஸ்க்கு பார்க்கலான்னு பிளான் போட்டாச்சு. இருந்தாலும் வாங்கலைனாலும் நம்ம பார்க்காம இருப்போமா, எல்லாத்தோட ரேட்டையும் தெரிஞ்சுக்கணும்ல, அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இங்கே நைட்டிலாம் இருந்துச்சு. நைட்டிலாம் 500க்கு மேலே தான் இருந்துச்சு. ஸோ அதுவும் அந்த ஆஸ் யூஸ்வல் நம்ம ஊரில் உள்ள மாதிரி தான், அதில் ஒரு டிஃப்ரெண்ட் இல்லை. ஆனால் அவுட் சைடில் உள்ள நைட்டிஸ்லாம் இப்போ காஞ்சியில் ஃபர்ஸ்ட்டு வந்தப்போ நைட்டி, அது வந்து ஒரு நைட்டி 250 இருந்துச்சு. கிளாத் வைஸ் சூப்பராக இருந்துச்சு, ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு அந்த நைட்டி. ஆனால் நான் வாங்கலை, பார்த்துட்டு வந்துட்டேன். ஆனால் இங்கே பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுதுச்சே அங்கே எடுத்துருக்கலாமேனு. ஏன்னா நம்ம என்ன தான் பெருநாக்கு ட்ரெஸ் எடுத்தாலும் அதிகமாக நம்ம நைட்டியில் தான் வாழ்வோம். ஸோ அது கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடணும். அப்படியே வந்து குட்டீஸ் செக்ஷன் வந்து போய்கிட்டே இருக்கும். ரொம்ப பெரிய கடைங்க, இங்கேயே தான் அந்த லென்த்து வரைக்கும் இருக்குது, அவ்வளோ இருக்குது. நாங்கள் வந்து குட்டீஸுங்களுக்கு எடுக்கிற செக்ஷன் மட்டும்தான் போனோம். அதுக்கப்புறம் அந்த பக்கம் இந்த பக்கம் எதையுமே பார்க்கல, ஏன்னா நாங்கள் ரொம்ப டயர்டாயிட்டோம். ரொம்ப அழகாக இருக்குது இந்த குட்டி பாப்பா ட்ரெஸ்லாம் பார்க்குறப்போ, அழகாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் பெரிய பொண்ணுக்கு தான் பார்த்தேன். ஸோ இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. அது இல்லாமல் இதெல்லாம் ரேட் அதிகமாக இருந்துச்சு. எனக்கு வந்து எப்போவுமே இந்த பஃப்னு ட்ரெஸ் எடுக்கக்கூடாதுன்னு நான் எப்போயோ முடிவு பண்ணிட்டேன், குட்டீஸ்க்கும் சரி பெரிய குட்டீஸ்க்கும் சரி. ஏன்னா அது வந்து ஃபுல்லாக ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுதுங்க, பீரோவில் அப்படியே அடைச்சிக்குது. அதுவும் எடுத்தாலும் அதிகமாக எல்லாத்துக்கும் போட முடியாது, எப்போயாச்சும் ஒரு கதை போடணும். அதனால் பார்த்து தான் எடுக்கணும். ஸோ இந்த கிளாத்தில் தான் நான் சாரீ எடுத்திருக்கேன். ஸ்பேஸ் இருக்கா, ஸோ அதில் தான் நான் சாரீ எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு இது நான் பார்த்தேன், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் இதில் வேறு கலர் இருக்குமான்னு பார்த்தேன், அதில் ஒரு பிஸ்தா க்ரீன் இருந்துச்சு. ஆனால் என் பொண்ணுக்கு அது பிடிக்கலன்னு சொல்லிட்டா. இது ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு, அது வந்து மேடம்க்கு வந்து பிடிக்கலையாம்.
இதோட ரேட் வந்து 630 தான். ஸோ அது பிடிக்கலன்னு சொல்லிட்டா. அப்புறம் இது வந்து பார்த்தேன். இது எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஆனால் 1300 கிட்ட வந்துச்சு. ஸோ எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சி. போட்டால் கொஞ்சம் பஃப்னு இருக்கும், என் பொண்ணுக்கு அழகாக இருக்கும். ஆனால் இது வந்து ரேட் பார்த்தேன் 2000 கிட்ட, 2000 மேலே தான். ஸோ இது வந்து நமக்கு செட் ஆகாது. அப்புறம் என் பொண்ணுக்கு இந்த கவுன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதான் வேணும்னுண்டா. ஆனால் இது ரேட்டும் 2000 கிட்ட தான். கண்டிப்பாக நான் அவ்வளோ காசு கொடுத்துலாம் வாங்க மாட்டேன்னு சொல்லி நான் வேறு ட்ரெஸ் தான் எடுத்தேன். திருச்சி வரைக்கும் வந்ததே சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கலான்னு தான். ஸோ சாரதாஸில் வந்து நம்மளுக்கு சாரீஸ் அதெல்லாம் வந்து நம்ம ஒரு ரேஞ்சில் தான் இருந்துச்சு, கொஞ்சம் காஸ்ட்லி. ஆனால் அதுவும் எனக்கு பிடிக்கல. ஆனால் குட்டீஸுங்களுக்கு ட்ரெஸ் வந்து நிஜமாகவே ஒர்த்துன்னு சொல்லுவேன். 180லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. 180லேருந்தே ரொம்ப நல்ல ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸாக பார்த்து நான் வாங்கியிருந்தேன். இந்த ஹேண்ட்பேக் வந்து அவுட் சைட் விற்றுட்ருந்தாங்க. 250 தான். நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு அது தேவையில்லைன்னு தோணுச்சு. அதனால தான் வாங்கலை. எனக்கு தேவையில்லை இந்த பேக்கு. ஸோ நல்லா லன்ச் சாப்பிட்றதுக்கே 3 மணி ஆயிடுச்சு. 3 மணிக்கு லன்ச் சாப்பிட்டு சிங்கார்தோப் வந்தாச்சு. அந்த சைடு வந்துட்டோம். இங்கே வந்து அகமது அந்த கடைக்கு தான் போயிருந்தோம். அங்கே வந்து ரொம்பவுமே காஸ்ட்லியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்தாக்கா நிறைய ஹோல்சேல் கடையெல்லாம் இருந்துச்சு. அதுவும் சாரீஸ் வந்து இங்கே சுகம் சாரீஸ் இங்கே தான் வந்திருக்கோம். ஸோ ரொம்பவுமே அஃபோர்டபுள் ப்ரைஸுங்க. இதெல்லாம் 850 தான். 850லேருந்து இருக்குது. ஸோ இந்த சாரீஸ்லாம் வந்து 1000க்குள்ளே தான், 1000 மேலே கூட இல்லை. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு 1000க்குள்ளே. இதெல்லாம் நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். நான் மெயினாக திருச்சிக்கு வந்ததே இந்த மாதிரி ஹோல்சேல் கடையில் சாரீ எடுக்கணும் அப்படின்னு தான். ஸோ ரொம்பவுமே எனக்கு மனசுக்கு திருப்தியாக ஒரு சாரீ எடுத்தேன். அவ்வளோ கலெக்ஷன் இருந்துச்சு. ஒரு டிசைனில் அவ்வளோ கலர்ஸ் இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த பர்பிள் கலர் ரொம்ப பிடிச்சி, லைட் பர்பிள், அதுதான் எடுத்தேன். அதெல்லாம் பார்க்குறப்போ எதை எடுக்கலாம், எந்த கலர், ஏன்னா எல்லா கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எந்த கலர் எடுக்கலான்னே தெரியலை, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த பிளாக் சாரீ பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் எடுக்க முடியாது. பிளாக் கலர் போட்டாக்கா எல்லோரும் பேசுவாங்க. ஸோ அதனால் நான் வந்து எடுக்கலை. ஆனால் ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. இது வந்து 1300 சொன்னாங்க, சம்திங் அதுக்குள்ளே தான் சொன்னாங்க. ஸோ ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. அவங்க எடுக்கலை. ஒருத்தவங்க பார்த்துட்டு இருந்தாங்க, வேறு கலர் காமிக்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ சாரீஸும் எடுத்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக பர்ச்சேசிங் முடிச்சுட்டு திருச்சி அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி புது பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். இது வந்து இப்போ தான் புதுசாக கட்டியிருக்காங்களாம். ஸோ ரொம்பவுமே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அவ்வளோ பிரம்மாண்டம். ஏன்னா ஏர்போர்ட்குள்ளே வர்ற மாதிரியே ஒரு ஃபீல். அவ்வளோ பெருசுங்க. எனக்கு வந்து இது அப்படியே வீடியோ எடுக்கணும்னு ஆசை. ஆனால் என்னால் சுத்தமாக முடியலைங்க. ரெண்டு கையிலையும் கட்டப்பை, இடுப்பில் வந்து குட்டி பாப்பா. ஸோ அதை வச்சுட்டு நான் எப்படி வீடியோ எடுப்பேன்? ஏதோ கொஞ்சம் மட்டும் காமிச்சிருக்கேன். ஸோ ஒரு வழியாக ரொம்ப தூரம் நடந்து வந்து நம்ம பஸ் ஸ்டாப் உள்ளே வந்தாச்சு. அவ்வளோதாங்க. காஃபி குடிச்சிட்டு பஸ் வந்துச்சு. பஸ் ஏறி வீட்டுக்கும் போயாச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ.